பாபு சுட்டுட்டா போல இருக்கேன், நான் என்ன செய்வேன்? வித்யா, அவன் ஏமாத்துறதுக்கா அப்படி சொல்றான். பயப்படாது. ஐயோ, பாபுவுக்கு எந்த விதமான ஆபத்தை காப்பா. ஐயோ, பாபு இல்லாம என்னால் இருக்கவே முடியாது. அவனை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய என் பொறுப்பு, என் கடமையும் கூட. நீ பயப்படாத. பாபு என் கையில இருக்கிற வரைக்கும் உன்னால் காப்பாற்ற முடியாதுடா. நீ இங்க வந்த பாபு துபாக்கிய போடு. கட்டு. போடு கீழே. விஜயாவை அனுப்பு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நண்பா, உன்னை சாகடிக்கலைன்னா விஜயா எனக்கு கிடைக்க மாட்டான். கண்ணை மூடிக்க, கடவுளை வேண்டிக்க. முத்து, உனக்கு நண்பனா இருந்த போது இதை என்கிட்ட கொடுத்த. இப்ப நான் உனக்கு விரோதி ஆயிட்டேன். உன் பொருள் என்கிட்ட இருக்கக்கூடாது. என்ன?
படிக்கும் போது அப்பா உனக்கு இறக்கம் காட்டினாரா? இப்ப என்ன அந்த பாவிக்கு இறக்கம் எனக்கு தெரியல. மோசைய பாத்துட்டு இருக்கியா? அடையாளம் தெரியலையா? நான் தான் அவன் முதலாளி முத்து. வெளியே வாடா. வாடா வாடா, மறுபடியும் மோச பாக்குறியா? அந்த பார்வை கடிச்சு அது கடிக்க வாடா, என்ன கடிக்க வாயை திறக்கிறியா? பால் வாசவனே பாம்பு கொல்லுங்கிற மாதிரி மனுஷனை கொண்டு ரத்தத்தை குடிக்க பழைக்கிறவன் தான் என் மேல இருக்க ரத்தத்தை பார்த்து என்னைய கொல்ல வரையா? உயிரோட விட்டா இந்த உலகத்தையும் அழிச்சிட வேண்டாம். என்ன விடுறா? சரி சொல்றா. அப்படி எல்லாம் சொல்லாதுடா, அப்படி எல்லாம் சொல்லாது. அடிச்சாலும் உதைச்சாலும் அப்பா பிள்ளைங்கிற பாசம் போகாதுன்னு சொல்லுவாங்களே, அது உண்மைதான்டா, உண்மைதான். அப்பா விஜயா, இறக்கமில்லாத இந்த பாவிக்காக யாருமே அழக்கூடாது. குறுக்கு வழியில போலாம், கொஞ்ச காலம் நிம்மதியா வாழலாம். ஆனா அது எப்பவும் நிலைக்காது. நீ அடிக்கடி சொல்லுது. அந்த உண்மையை நான் இப்பத்தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் குறுக்கு வழியில போனேன், குட்டிச்சவர் ஆயிட்டேன். நீ நேர் வழியில போன, நினைச்சு நின்னுட்டு. வாழ்க பாலு, வாழ்க. பாபு, பாபு, நீயா அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வாடா? ஏண்டா இங்க கடா வந்தீங்க? தேர்ல வந்தோம். 3 நாளா மூச்சு விட முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். காப்பாத்து. ஏடா நான் இங்கதானே என்ன பார்க்கல? பாக்கமே. பின்னே கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறது? கூட முத்து பையனா நீ எங்களுக்கு தெரிஞ்சவன அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உனக்கு ஆபத்துனா கண்டுக்காம இருந்துட்டோம். பயப்படாதடா, முத்து செத்துட்டா. கனவா சொல்றேன். எங்க சித்தி கேட்டது மாதிரி சரியா? இல்ல உன் மண்டைய உடைக்கிறேன். அடடா வைத்தியரா? ஆமா. இவருக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நல்ல வேளை மண்டை ஒடிக்கிறேன். வைத்தியர் எங்க? நான் சொல்றேன் சீட்டை பத்தி. அந்த சீட்டை தேடி முத்து வீட்டுக்கு போறேன். 3 நாளைக்குள்ள திருமணம் ஆபத்து வந்து காப்பாத்துனேன். அதுக்காக இது வந்திருக்கு. அதுக்கு முன்னால நீயே காப்பாத்திட்டேன். எப்படியோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். மாப்பிள சீட்டு வெட்டிடா கிடைச்சிருச்சு. லட்சம் மாமனா மரியாதையா முடிய கூட முதல்ல கல்யாணம் எப்போன்னு சொல்ல, அப்புறம் தான் சீட்டு. தம்பி பாலு கல்யாணத்தோட உன் கல்யாணத்தை நடத்திட வேண்டிய விஜயா பாத்துக்கிட்ட. விஜயா பாத்தியா?